ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் இந்த சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவ் ஜீரோஸ்ன்ற ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவ் ஜீரோஸ்னால் நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ரேண்டமாக எங்கேனாலும் நிறையா ஜீரோஸ் இருக்கும். அந்த ஜீரோஸ்லாம் எடுத்து நம்ம அந்த லிஸ்ட்டோட ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கான ப்ராப்ளம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லாஜிக் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கோட் பாட்டுக்கு போயிடலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க லிஸ்ட் இருக்குது. நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். எம்டி லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணி இந்த லூப்பை இட்ரேட் பண்ண போகிறோம். இட்ரேட் பண்ணி இதில் இருக்க ஜீரோஸ் எல்லாம் எடுத்து இதில் அப்பெண்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். அண்ட் அப்பெண்ட் பண்ண இங்கே வந்து இந்த ஜீரோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வரோம். அட் த எண்ட் எப்படி இருக்கும்னா, இதில் இருக்க ஜீரோஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு இதில் வந்து எத்தனை ஜீரோஸ் வந்துச்சோ அதில் வந்து அத்தனை ஜீரோஸும் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ கடைசியில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஏன்ற லிஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து இந்த நம்ஸ்ன்ற லிஸ்ட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜீரோஸ் எல்லாம் எண்ணில் வந்து அப்பெண்ட் ஆயிரும். அதாச்சும் நம்ம இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். ரெண்டு லிஸ்ட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்னா, இது ப்ளஸ் இந்த லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதோட லிஸ்ட் எண்ட் வந்து எப்படி இருக்கும், 1 3 1 2 0 0 இப்படி வந்து ரெண்டு ஆட் ஆனது இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் பைத்தானில் வந்து ஒரு இன்னுன்ற ஒரு மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ லிஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்ற ஒரு எம்டி லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்ற எம்டி லிஸ்ட் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒயில் 0 இன் நம்ஸ். ஜீரோவில் நம்ஸில் வந்து 0 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த 0 இன் நம்ஸ்னால் இது செக் பண்ணும். இந்த நம்ஸ்ன்ற இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து 0 இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இன்ற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூன்ற வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ அந்த லூப் வந்து ட்ரூ ஆகிடுச்சு, உள்ளே வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டில் இருந்து நம்ஸ்ன்ற லிஸ்ட்லேருந்து 0 ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ஸ் டாட் ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ரிமூவ் ஆஃப் 0. நம்ம அந்த நம்ஸ்லேருந்து 0 ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதான் நம்ம ஏல அப்பெண்ட் பண்ணணும் இல்லையா. ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் 0 வந்து அப்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு 0 பார்க்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸ் வச்சு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 0 இப்போ வந்து 0 இன் நம்ஸ்ன்னு பார்க்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து 0 இருக்குது. ஸோ அந்த லூப்புக்குள்ளே வரும். இந்த 0 வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அடுத்து வந்து ஒரு 0 வந்து இந்த ஏல நம்ம க்ரியேட் பண்ணோம்ல அந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிவிடும். எகெயின் இது வந்து செக் பண்ணி பார்க்கும். எகெயின் ஒரு 0 இருக்குது. 0 இன் நம்ஸ்ன்னு ட்ரூவாக இருக்குது. ஸோ எகெயின் லூப்புக்குள்ளே வரும். லூப்புக்குள்ளே வந்துட்டு அந்த நம்ஸில் இருக்கிற 0வை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு 0 வந்து இந்த ஏன்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு 0 வந்து ஏல ஆட் ஆகிடுச்சு. 2 0 இந்த நம்ஸில் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. எகெயின் செக் பண்ணி பார்க்கும். 0 இன் நம்ஸான்னு பார்க்கும். இந்த 2 0s வந்து நமக்கு ஆல்ரெடி ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜீரோஸ் கிடையாது. அதனால இந்த லூப் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இந்த லூப் போட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நமக்கு ஏல வந்து 2 0s இருக்குமா, நம்ஸில் ஜீரோஸ் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நம்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம காமிச்ச மாதிரி இந்த ரெண்டு லிஸ்ட்டும் வந்து ஆட் ஆகிக்கும். ஏ வந்து நம்ஸ்ன்ற லிஸ்ட்டோட ஆட் ஆகிடுச்சு. அப்படி ஏல வந்து என்ன இருக்கும், 2 0 இருக்கும். நம்ஸில் நமக்கு 0 ரிமூவ் பண்ண அந்த ஒரு லிஸ்ட் மட்டும் இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த 0 மட்டும் ஆட் ஆகிக்கும். ஸோ இதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது அப்படியே இங்கனக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிட்டு சப்மிட் பண்ணிட்டோம். நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோட் ரன் ஆகிடுச்சு. எகெயின் நான் ஒரு தடவை இந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது நான் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்டி லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் வந்து எப்போல்லாம் 0 இருக்கோ எத்தனை தடவை 0 இருக்கோ அத்தனை தடவை அந்த லூப் வந்து ரன் பண்ண விடுறோம். ஒரு தடவை ரன் ஆகும்போதும் ஒரு 0வாக ரிமூவ் ஆகுது. ஒரு 0வாக ரிமூவ் ஆக நம்ம க்ரியேட் பண்ண நியூ லிஸ்ட்டில் ஒரு 0 ஆட் ஆகுது. இப்போ அட் எண்ட் இந்த லூப் முடியும் போது எப்படி இருக்கும்னா, அந்த நம்ஸில் இருக்கிற 0 எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அந்த ஏல வந்து நமக்கு எத்தனை 0 ரிமூவ் ஆச்சோ அத்தனை 0 வந்து ஏல வந்து ஆட் ஆகிக்கும். இந்த இன் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, அந்த வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. 0 இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த லூப்புக்குள்ளே வந்து ரிமூவ் ஆகும். அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட்டில் வந்து ஜீரோஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அந்த ஜீரோஸ் வந்து எப்போ அந்த நம்ஸ்ன்ற லிஸ்ட்டில் முடியுதோ இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நமக்கு அட் த எண்ட் வந்து ஏல வந்து எத்தனை ஜீரோஸ் ரிமூவ் ஆச்சோ அத்தனை ஜீரோஸ் இருக்கும். நம்ஸ்ன்ற லிஸ்ட்டில் ஜீரோஸே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இப்போ நமக்கு நம்ஸோட நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல இந்த ஜீரோஸ் எல்லாம் அது எல்லாத்தையும் கடைசியில் ஆட் பண்ணிடுறோம். அதை ஆட் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இந்த ஜீரோஸ் எல்லாம் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஜிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
நான் ஏதாச்சும் உங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட டவுட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரிஸ் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் மீ இன் திஸ் வண்டர்ஃபுல் ஜர்னி. தேங்க்யூ.